ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் முறைச்சுக்கிட்டு இருக்க போறியா? பா, இந்த பாட்டி பேத்தி தொல்லை தாங்க முடியல. அவங்க ஒன்னும் ஏன் பாட்டி கிடையாது, உங்க பாட்டி. ஓ ஓகே சரி, பட் நீ அவங்கள பாட்டின்னு தானே கூப்பிடுற? ஏய் சும்மா இரு. உங்க 2 பேர் பிரச்சனையும் ஏதோ குழந்தைங்க சண்டை மாதிரியே இருக்கு. அவ கீழே தள்ளிட்டா நான் தள்ளலன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை. கண்மணி, குழந்தைங்க கூட காலையில சண்டை போட்டா சாயந்தரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா உங்களை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் போலயே. கண்மணி, அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, நீ ஏன் இப்படி இருக்க? ஏங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம சும்மா பேசாதீங்க. அதானே அவங்களை பிடிக்கிறதுக்குள்ள அவங்க விழுந்துட்டாங்களே, அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? நான் தான் பாட்டிக்கிட்ட அப்பவே சொல்லிட்டேனே. ஆனா அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்களா? வேணும்னே தானே தள்ளி விட்டேன்னு ஏன் மேல பழி போட்டாங்க? இங்க பாரு, இதெல்லாம் கூட்டு குடும்பத்தில் நடக்கிற டெய்லி ரொட்டீன் அட்ராசிட்டிஸ். இதெல்லாம் வழக்கமா மாமியாருக்கும் மருமகளுக்கும் தான் நடக்கும். ஆனா நீ அம்மா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால பாட்டிக்கும் உனக்கு நடக்குது. பாட்டிக்கு அம்மா வேற பிடிக்காது. அதான் அதான் அந்த கடுப்புல இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு அன்பு, இருப்பாங்க. ஆஹா, கேட்கவே எவ்வளவு இனிமையா இருக்கு. நீ என் பேரை சொல்லி கூப்பிடும்போது என் பேரு இவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கே தெரியுது. உங்க கவிதையை ரசிக்கிற மூட்ல எல்லாம் நான் இப்போ இல்ல. நான் உன்னை ரசிக்கிற மூட்ல இருக்கேனே. எங்க ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இதே டயலாக் தான் நேத்தும் சொன்னேன்.